இது முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டா ஒரு வேர்ல்டு வார் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைமில் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. இதே கமலா ஹாரிஸாக இருந்தாங்கன்னா இப்போ கன்னியூ ஆகுறது தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கன்னியூ ஆகும். அவங்க யுக்ரைனுக்கு நல்லா ஹெவியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் நேட்டோ கண்ட்ரீஸ்க்குலாம் நிறைய டிஃபென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் என்னென்னா, நேட்டோவுக்கு அமெரிக்கன் ஃபண்டிங் கம்மியாகணும். ஸோ ட்ரம்ப் வந்து சைனாவை அக்ரெசிவாக நெருக்கிறாருன்னா அது இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் வந்து சைனாவை மட்டும் நெருக்க மாட்டார். லாஸ்ட் டைம் அவர் இந்தியாவையும் அக்ரெசிவாக தான் ஹேண்டில் பண்ணார். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஏறக்குறைய 15 இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவர் நிறைய டேரிஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணார். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ரைட் விங் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு. எக்கானமிலாம் ஸ்லோவாக இருக்குது. யூஎஸில் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரம்ப் தான். ஆனால் ரைட் விங் யூரோப்பை கேப்சர் பண்ணுற மாதிரி ரைட் விங்கால் அமெரிக்காவை கேப்சர் பண்ண முடியுமான்றது டவுட்டு. சார், இப்போது அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, அடுத்து யூஎஸில் வரப்போகிற ஒரு கவர்மெண்ட் என்ன மாதிரியான இந்த ஜியோ பொலிட்டிக்கலான இஷ்யூஸில் மூமெண்ட் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது. குறிப்பாக ரஷ்யா, நார்த் கொரியா, சைனா, இவங்க 3 பேர் விவகாரத்தில் அடுத்து வரப்போகிற ஃபியூச்சர் யூஎஸ் கவர்மெண்ட் என்ன மாதிரியான விஷயங்களை எடுப்பாங்க? அதான் ஒரு விஷயம் என்னென்னா, யுக்ரைன் மேட்டரில் யூஎஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க. யூஎஸ்ன்றது ட்ரம்ப் ரொம்ப கிளியராக இருக்கார். நாங்கள் இந்த போரை குயிக்காக முடிவு கொண்டு வந்துடுவோம். யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோன்றதை விட நம்ம பணத்தை அங்கே வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த போரை குயிக்காக முடிவு கொண்டு வரணும், இது தேவையில்லாத போர் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட கிளைம். நான் பிரசிடெண்ட்டாக இருந்ததுனால அந்த போரே ஸ்டார்ட் ஆகிருக்காது அப்படின்றது. அது போக ட்ரம்ப் ரெகுலராக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, வேர்ல்டு வார் 3 ஸ்டார்ட் ஆகிடக்கூடாது, அதை நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குளோபல் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்ததுன்னா டெஃபினட்டாக அடுத்தது பெரிய ஒரு போர் ஸ்டார்ட் ஆகும், அதையும் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றது தான் அவரோட கிளைம். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, லாஸ்ட் டைம் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிட்டா ஒரு வேர்ல்டு வார் வந்துடும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த டைமில் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக ஆப்போசிட்டாக இருக்குது. ட்ரம்ப் வந்து இந்த போர்களுக்கெலாம் எதிராக பேசிகிட்டு இருக்காரு. டெமோக்ராட்ஸ் வந்து இந்த போரெலாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அது போக முக்கியமாக ட்ரம்ப் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, சைனாவை நல்லா ஸ்ட்ராங்காக நெருக்கி பிடிப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ வெளியில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு அவர் சொல்கிறாரு. ஒன்று யுக்ரைனில் பணம் செலவழிக்க மாட்டோம், மிடில் ஈஸ்ட்டில் பணம் செலவழிக்க மாட்டோம், இந்த விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எக்ஸாக்டானா, பிஸ்னஸ் என்கரேஜ் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க. ஸோ நேச்சுரலாக இந்த வேலையை தான் சைனா பண்ணிகிட்டு இருக்காங்க. சைனா சண்டை போடுறது ஒரு எக்கனாமிக் வார், ஒரு பிஸ்னஸ் வார். ஸோ அப்போ நீங்கள் வந்து அப்போ சைனாவோட அடுத்தது டைரெக்டாக நீங்கள் மோத போகிறீங்க. சைனாவை டைட்டாக நெருக்கி பிடிக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரது தான் அவங்க பிளானாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ ஒரு எக்கனாமிக் வார் ஃபைட் பண்ணுறது அப்படின்னு வந்ததுன்னா அடுத்த சைனாவை ஃபோக்கஸ் பண்ணி சைனாவை எப்படி கவுண்டர் பண்ணுறது, இந்தியாவை யூஸ் பண்ணி எப்படி கவுண்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ட்ரம்ப் இன்னும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதே கமலா ஹாரிஸாக இருந்தாங்கன்னா இப்போ கன்னியூ ஆகுறது தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது கன்னியூ ஆகும். அவங்க யுக்ரைனுக்கு நல்லா ஹெவியாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் நேட்டோ கண்ட்ரீஸ்க்குலாம் நிறைய டிஃபென்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ட்ரம்ப்போட முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட்டும் என்னென்னா, நேட்டோவுக்கு அமெரிக்கன் ஃபண்டிங் கம்மியாகணும், நீங்கள் எங்களோட எக்ஸ்பென்ஸில் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க அப்படின்றது தான் அவரோட. யூரோப்பியன் யூனியன் வந்து அதிகமாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற. ஆமாம். ஸோ உங்கள் டிஃபென்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்றது தான் அவரோட ஆர்கியூமெண்ட். ஸோ இப்போ டெமோக்ராட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் லிபரலாக போவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் நார்த் கொரியா இந்த சைனாவை நெருக்கினார்னா டெஃபினட்டாக நார்த் கொரியா இந்த கண்ட்ரிஸுமே டஃப்பாக தான் டீல் பண்ணப்படுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அலையன்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆக்குவாங்க. ஜப்பானோட அமெரிக்கன்ஸுக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸாக இருக்கலாம், சவுத் கொரியாவோட இருக்க அலையன்ஸாக இருக்கலாம், பிலிப்பீன்ஸோட இருக்க அலையன்ஸாக இருக்கலாம், தாய்வான், இந்த அலையன்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி சைனாவையும் நார்த் கொரியா இந்த கண்ட்ரிஸ்லாம் டைட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா யூஸ்வலாக ரிப்பப்ளிகன்ஸை பொறுத்தளவில் அங்கே இருக்கக்கூடிய கன்சர்வேட்டிவ்ஸ் பரவலாக யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ரஷ்யன்ஸ் நம்மளோட எதிரி கிடையாது. ஏன்னா ரஷ்யன்ஸ் எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து ஒயிட் பீப்புள், அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ். ஸோ அவங்க நம்மளோட எதிரி கிடையாது. நம்மளோட ரியல் எனிமீஸ் வந்து சைனீஸ் தான். ஏன்னா அவங்க தான் நம்மளை ரிப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஒரு சூப்பர் பவராக இருக்கும், நம்மளை ரிப்ளேஸ் பண்ண அவங்க தான் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் ஃபைட்டிங் த ராங் எனிமி அப்படின்றது தான் ட்ரெடிஷ்னலாக ரிப்பப்ளிகன்ஸோட ஸ்டாண்ட். அது ரொம்ப ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க. பட் நல்லா ஹார்ட் கோர் ரிப்பப்ளிகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓப்பனாக பேசுவாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே அவங்க வந்து அவங்களோட ஃபோக்கஸ் வந்து சைனாவாக தான் இருக்கும், ரஷ்யாவை பெருசாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன்.
சார் இப்போ இவ்வளோ நேரம் வந்து அமெரிக்கா பார்வையிலேருந்து நம்ம அமெரிக்கா எலெக்ஷன் பற்றி பேசினோம். இப்போது இந்தியா பக்கத்தில் இருந்து அமெரிக்கா எலெக்ஷனுக்கும் நமக்கு இருக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவளி, ட்ரம்ப் இந்தியாவுக்கு நெருக்கமாக இருந்திருக்காரு, இருக்கிறார் இப்பயுமே கூட. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க 2 பேரில் யார் வெற்றி பெறுறது இந்தியாவுக்கு நல்லதாக இருக்கும்? இப்போ ஹென்ரி கிசிஞ்சர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார். அமெரிக்கா ஹேஸ் நோ பெர்மனன்ட் எனிமீஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி பெர்மனன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதனால் ஏற்கனவே பேசணும் இது. ஆமாம், ஹென்ரி கிசிஞ்சர் ஒரு பெரிய ஒரு ஜீனியஸ். அவர் சொன்ன ஒரு விஷயம் இது. ஸோ அவரை பொறுத்தளவில் ட்ரம்ப் வந்து மோடிக்கு க்ளோஸாக இருக்கலாம், கமலா ஹாரிஸ் வந்து இந்தியன் வம்சாவளியிலேருந்து வந்தவங்களா இருக்கலாம், அதெல்லாம் கவலை கிடையாது, எங்களுக்குன்னு தனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் எங்களோட பாலிசிஸ்லாம் இருக்கும் அப்படின்றது தான் அவரோட கிளைம். ஸோ அந்த வகையில் மேபி மோடி கூட ட்ரம்ப் க்ளோஸாக இருந்தார், ஸோ அது மேபி கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் அதெல்லாம் தாண்டி அமெரிக்காவுக்குன்னு சில நலன்கள் இருக்குது, அதை மையமாக வச்சு தான் அவங்களோட பாலிசிஸை வந்து பில் பண்ணுவாங்க. நான் ஆனால் எப்படி பார்க்குறேன்னா, ட்ரம்ப் வந்தாருன்னா மேபி இந்தியாவுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குமோ, சில இடங்களில் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இப்போ சைனாவை கண்டெயின் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அக்ரெசிவாக நெருக்குறாங்கன்னு வச்சுப்போம், சைனாவுக்கு போகக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் ஸ்குவீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். டெமோக்ராட்ஸ் டெஃபினட்டாக அந்தளவு அக்ரெசிவாக சைனா கூட போக மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப் வந்து சைனாவை அக்ரெசிவாக நெருக்கிறாருன்னா அது இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் வந்து சைனாவை மட்டும் நெருக்க மாட்டார். லாஸ்ட் டைம் அவர் இந்தியாவையும் அக்ரெசிவாக தான் ஹேண்டில் பண்ணார். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் ஏறக்குறைய 15 இந்தியன் எக்ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அவர் நிறைய டேரிஃப்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணார். இந்தியன் சைட்லேருந்தும் அந்த டைமில் அது பெரிய நியூஸ் ஆச்சு. இந்தியன் சைட்லேருந்தும் நாங்கள் பெரிய பதிலடிலாம் கொடுப்போம்னா நம்ம சொன்னோம், ஆனால் பெருசாக கொடுக்கல, கொஞ்சம் அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸ்க்கு நம்மளும் டேரிஃப்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ இந்த விஷயங்களும் அவர் பண்ணுவார். ட்ரம்ப் கண்டினியூஸ் சொன்ன விஷயம் என்னென்னா, இது வந்து ஒரு டேரிஃப் கிங்டமாக என்னமோ சொன்னார். இந்தியாவில் டேரிஃப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அமெரிக்கன் ப்ராடக்ட்ஸை வந்து ரொம்ப நெருக்கிறாங்க, குறிப்பாக ஹார்லி டேவிட்சன் பைக்ஸுக்கெலாம் ரொம்ப டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஸ்டாண்ட். எப்படி நீங்கள் எங்கள் மார்க்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ, ஃப்ரீயாக எங்கள் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் மார்க்கெட்டையும் எங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றது தான் ட்ரம்ப்போட ஸ்டாண்ட். ஸோ ட்ரம்ப் வந்து ஒரு பியூர் கேபிட்டலிஸ்டிக் ஸ்டாண்ட்லேருந்து வராரு. அப்படி வரும்போது அவர் இந்தியாவையும் கொஞ்சம் டஃப்பாக தான் டீல் பண்ணுவார். அது மார்க்கெட்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது, அந்த மாதிரி டீல் பண்ணுவார். மார்க்கெட்டாக இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் என்னென்னா, இப்போ பியூராக கேபிட்டலிசம் நோக்கி போகும்போது இங்கே பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் அது நிறையா வரும். இப்போ 1990s லிபரலைஸ் பண்ணோம், எக்கானமியில் ஓப்பன் பண்ணி எல்லா ஃபாரின் கம்பெனிஸ்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க, பெரிய க்ரோத்து நமக்கு வந்தது. ஆனால் அது பொலிட்டிக்கலாக காங்கிரஸ் பார்ட்டியை காலி பண்ணிடுச்சு. 1990s இருந்தால் காங்கிரஸ் பார்ட்டி அப்படியே சரியாக ஆரம்பிக்குது. ஸோ அந்த பிரச்சனை வந்து இங்கே இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் இருக்கும். ஸோ இப்போ ட்ரம்ப் வந்து ரொம்ப அக்ரெசிவ் கேபிட்டலிசமை ஒரு புஷ் பண்ணுறாருன்னா அந்த அஜெண்டாவை இவங்கனால என்டர்டெயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ மோடி அவர்களை பொறுத்தளவில், பிஜேபியை பொறுத்தளவில் இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகளை வளர்த்து விடணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷனும் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸை டெவலப் பண்ணணும், இந்த மார்க்கெட்டை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா அப்போ தான் அவங்க கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. ஸோ இங்கேருந்து ப்ரெஷரும் வரும், அது கொஞ்சம் சிக்கல் கிரியேட் பண்ணும், அது ஒரு பிரச்சனை இருக்குது சார். அதே போல் பார்க்கும்போது இப்போ மோடி கவர்மெண்ட் வந்து உக்ரைன் ரஷ்யா விவகாரத்தில் அந்த போர் விஷயத்தில் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித் தோவல் அங்கே போயிருக்காரு. ஸோ அந்த விஷயம் ஒரு ரஷ்யன் உக்ரைன் வார் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ஆக்சுவலாக இந்தியாவில் தலையிடுறதுங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் நம்ம தலையிடுறது யூஎஸ்க்கு எந்த விதத்துலையும் ஈகோவை உண்டு பண்ணாதான்? யூஎஸ் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஏற்கனவே ஒரு தடவை போய் மோடி அவர்கள் ஃபஸ்ட்டு புட்டினை மீட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ஜூலை. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் வந்து ஜெலன்ஸ்கியை மீட் பண்ணார். இப்போ ஜெய்சங்கர் அவர்கள், தோவல் அவர்கள்லாம் ரஷ்யா வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியா இன்வால்வ் ஆகலாம்னா 2-3 வகையில் இன்வால்வ் ஆகலாம். ஒன்று, ஒரு பீஸ் ப்ரப்போசலை இந்தியா முன் வைக்கலாம். ஏற்கனவே யுக்ரைன் சைட்லேருந்து ஒரு பீஸ் ப்ரப்போசல் அவங்க முன் வச்சாங்க, அதை ரஷ்யா ஏற்றுக்கல. ரஷ்யா சைட்லேருந்து வச்ச பீஸ் ப்ரப்போசலை யுக்ரைன் ஏற்றுக்கல. சைனாவும் ஒரு பீஸ் ப்ரப்போசல் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பீஸ் ப்ரப்போசல் வைக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துன்றது பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ 2 நாடுகள் சண்டை போடுறாங்கன்னா அது ஒரு சீரியஸான இஷ்யூ. அது ஈஸியாக சால்வ் பண்ணுற விஷயமா இருந்தால் அந்த 2 நாள் சண்டையே போட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 2 நாடுகள் சண்டைக்கு போகிறாங்கனாலே அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷன் தான், நமக்கு வேறு வழியே இல்லை அப்படின்றனால தான் அந்த 2 நாடுகளும் சண்டைக்கு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இந்த பிரச்சனைகளெல்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறீங்கன்றது பெரிய ஒரு கேள்வி. ஸோ இப்போ அதுவும் இந்த பிரச்சனை இப்போ இன்னும் கொஞ்சம் கூட காம்ப்ளெக்ஸ் ஆகிருக்கு.
இப்போ ரஷ்யன்ஸ் வந்து ஒரு 20% யுக்ரைனியன் லேண்டை வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க. அது போக இப்போ ரீசெண்டாக யுக்ரைனியன்ஸ் அங்கே கர்ஸ்க்குள்ளே போயிருக்காங்க. கர்ஸ்கில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் இப்போ யுக்ரைனோட கண்ட்ரோல் கீழே இருக்குது. ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் நெகோஷியேட் பண்ணும். ரஷ்யா எந்தெந்த பகுதியில் விட்டு கொடுக்க போகிறாங்க, யுக்ரைன் கர்ஸ்க்லேருந்து வெளியேற வேண்டியிருக்கு. ஸோ நிறையா விஷயங்களை நெகோஷியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ எப்போ ஒரு நெகோஷியேஷனுக்கான ஒரு பீஸ் டிஸ்கஷனுக்கான ஒரு சூழல் கிரியேட் ஆகும்னா இவங்க 2 பேரும் எக்ஸாஸ்ட் ஆகணும். நமக்கு இனிமேல் சண்டை போட வாய்ப்பு இல்லை, நம்ம ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தங்க வந்து எக்ஸாஸ்ட் ஆகணும். எக்ஸாஸ்ட் ஆனால் அவங்க வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா நெகோஷியேஷனுக்கு வருவாங்க. சரி கொஞ்சம் டெரிட்டரிஸ் போனாலும் பரவாயில்ல. இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குதா? எனக்கு என்னமோ இப்போ அது இல்லைன்னு தோணுது. இப்போ யாருமே எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா அப்போ ஏன் வந்து ரஷ்யா வந்து பீஸ் டீலை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வராங்க? ஆனால் பண்ண தானே செய்வாங்க. ரெகுலராக அந்த முயற்சிகள் எடுத்து தானே இருப்பாங்க. கண்டினியூஸாக அது பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு நெகோஷியேஷன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கம்யூனிகேஷன் லைன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. பட் ரீசெண்டாக இப்போ யுக்ரைன் பார்த்தோம்னா கர்ஸ்க்குள்ளே போய் அவங்க அட்டாக் நடத்திருக்காங்க. ஸோ இது எனக்கு என்னமோ இது எக்ஸாஸ்ட் ஆனதுக்கான சைன் மாதிரி தெரில. அக்ரெசிவாக தான் இருக்காங்க. அதே போல் ரஷ்யாவும் பார்த்தோம்னா கர்ஸ்க்கு அஃபென்ஸுக்கு அப்புறம் அவங்களும் டிஃபென்ஸில் போகல, அவங்களும் அஃபென்ஸில் தான் போகிறாங்க. பொக்ராஸ்க் அந்த டவுனை அக்ரெசிவாக பிடிச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அது ஒரு டைவர்ஷன் தான். கர்ஸ்க்குள்ள யுக்ரைனியன்ஸ் ஆர்மியை உள்ளே அனுப்புனது காரணமே என்னென்னா ரஷ்யன் படைகளை மற்ற இடத்துல வந்து டைவர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். பட் ரஷ்யன்ஸ் வந்து அந்த விஷயத்த பண்ணல. அவங்களோட அந்த டான்பாஸ் ஏரியாவில் அவங்களோட அட்டாக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 2 பேருமே ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்காங்க. 2 பேருமே பெருசாக எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி எதுவும் நமக்கு தெரியல. யுக்ரைனை பொறுத்தளவில் அவங்களுக்கு வெஸ்டோட சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் பார்க்கும்போது யுக்ரைன் இன்னும் ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டெமோக்ராட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பீஸ் டாக்ஸுக்கான ஒரு சூழல் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகணும். 2 தரப்பில் யாராவது ஒருத்தங்களாவது அட்லீஸ்ட் கொஞ்சம் டயர்ட் ஆகணும். இனிமேல் நம்மளால் போர் சண்டை போட முடியாது. ஒரு 3 வருஷம் சண்டை போட்டிருக்காங்க. 3 வருஷம் வந்து பெரிய டைம் கிடையாது. இதுக்கு மேலாம் நிறைய நாள் போயிருக்கு நிறைய போர்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா மேபி 2 பேரும் வேறு வழி இல்லாமல் டேபிளில் வந்து உட்காருவாங்க. அது பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி மக்கள் புரட்சி நடந்தால் கூட போர் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மக்களும் சில சமயம் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி கவர்மெண்ட்ஸ்க்கு தான் திரும்பிடுவாங்க. குறிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தோம்னா ரஷ்யாவில் அந்த விஷயம் நடந்தது. ஸோ அவங்க வேர்ல்டு வாரில் சண்டை போட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ள மக்கள் கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. அது சில நேரங்களில் நடக்கும். பட் யூஸ்வலாக என்ன ஆகும்னா 90% டைம்ஸ் என்ன ஆகும்னா மக்கள் போல்ரைஸ்டாக இருப்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையே சண்டை நடக்குதுன்னா யுக்ரைனியன்ஸ் வந்து ரஷ்யன்ஸ்க்கு எகென்ஸ்டாக டெட் அகேன்ஸ்டாக மாறிடுவாங்க. என்ன ஆனாலும் அவங்கள முடிச்சு கட்டுங்க, அவங்க தான் நம்மளோட பயங்கர எதிரி, நமக்கு எந்த பார்த்தா புரிஞ்சிக்கவே முடியாது அந்த மைண்ட் செட்டை. அவ்வளோ அக்ரெசிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் யுக்ரைன் தான் நம்மளோட மரண எதிரி அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, டெய்லி ஏறக்குறைய ஒரு 1000 பேர் இறந்துக்கிட்டே இருப்பாங்க இந்த காலகட்டத்தில். ஸோ 1000 பேர் இறந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அப்போ அந்த நாடுகளில் என்ன மாதிரியான ஃபீலிங் இருக்கும்? பயங்கரமான ஒரு வெறுப்பு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த நாடுகளுக்குள்ளே மக்கள் போல்ரைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த கவர்மெண்ட்ஸ்க்கு எதிராக பெருசாக திரும்ப மாட்டாங்க. மோஸ்ட்லி சண்டை போடணும் அப்படின்றது தான் இருக்கும். அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புகிற மனப்பான்மை பெருசாக வார் நடக்கும்போது வராது. எக்ஸ்ட்ரீம் கேசஸில் நடக்கும். ரஷ்யா மாதிரியான சில கேசஸில் வந்து நடக்கும். பட் திவால் ஆவாங்க. ஜெர்மனிலாம் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் திவால் ஆச்சு, நிறைய கண்ட்ரிஸ் திவால் ஆச்சு. இந்த மாதிரி திவால் ஆவாங்க. அதுக்கப்புறம் சரி முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. சார், அப்போ இப்போ நீங்கள் குறிப்பிடுற மாதிரி இந்த விஷயம், அதாவது இந்த பீஸ் டாக் விஷயத்தில் இந்தியா தலையிடுறது அமெரிக்காவுக்கு எந்த விதத்தில் ஈகோவை ஏற்படுத்தாது. ஆனால் எனக்கு என்னமோ தான் இப்போ ஒன்றும் இல்லை, பீஸ் டாக்ஸ் நடத்துறது யார் நடத்துவா? யார் பீஸ் டாக்ஸில் இன்வால்வ் ஆக முடியும்? 2 தரப்போடையும் நல்ல கம்யூனிகேஷனில் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நல்ல பீஸ் டாக்ஸ் நடத்த முடியும். அமெரிக்கன்ஸை பொறுத்தளவில் அவங்க ரஷ்யன்ஸோட நல்ல சுமூகமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. ஸோ அந்த வகையில் இந்தியன்ஸ் பார்த்தோன்னா ரஷ்யன்ஸோட க்ளோஸாக இருக்காங்க, யுக்ரைனோடையும் ஓரளவு க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இப்போ ஒரு நெகோசியேஷன் டேபிளில் 2 பேரையும் உட்கார வைக்கணும்னா இந்தியா அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா சைனாவை பொறுத்தளவில் அவங்க ரஷ்யா கிட்ட க்ளோஸாக இருக்காங்க. ஸோ அது மேபி யுக்ரைனுக்கு பிடிக்காம இருக்கலாம். இந்தியா இன்னும் பெட்டரான ஆப்ஷன். ஓரளவுக்கு யுக்ரைனும் ஏற்றுப்பாங்க, ஓரளவுக்கு ரஷ்யாவும் ஏற்றுப்பாங்க. அந்த லெவலில் இந்தியா நல்ல ஆப்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ்க்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. இப்போ யூஎஸ்க்கு எப்போ பிரச்சனை வரும்னா, இப்போ யூஎஸோட விருப்பம் அங்கே போர் நடக்கணும் அப்படின்றதா இருக்கும்போது இந்தியா அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை யூஎஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ யூஎஸ் வந்து இல்லை இந்த போர் இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகட்டும், ரஷ்யாவை இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே ஸ்லோவாக அவங்களோட எக்கானமியை கொலாப்ஸ் பண்ணுவோம், ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு யூஎஸ் நினச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுக்கு மாறாக இந்தியா பீஸ் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறாங்கன்னா மேபி அமெரிக்கன்ஸ் விரும்ப மாட்டாங்க. பட் அதுக்கு பெரிய சாத்தியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் யூஎஸில் எடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன். இப்போது யூஎஸில் நடக்கிற எலெக்ஷன்ஸ் வந்து இந்தியர்களுக்கும் ஒரு வகையில் முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்தியர்கள் பல பேர் அங்கே போய் வேலை பார்க்குறோம், அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா அவர் வந்து
வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கட்டுப்பாடுகள் இருக்கலாம், அல்லது அவங்க கமலா ஹாரிஸ் வரும்போது இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியர்களுக்கு ஃப்யூச்சரில் அமெரிக்கா சைடில் குடியுரிமையோ அல்லது வேலை வாய்ப்போ எப்படி இருக்கும்? பெருசாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அந்த அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து கொஞ்சம் சரியான ஒரு பிரசிடெண்ட்டாக இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு விஷயம் என்னென்னா, குளோபலாக இப்போ நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, யூரோப் ஃபுல்லாக ரைட் விங் பார்ட்டிஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டு இருக்காங்க. ஜெர்மனியில் ஏஎஃப்டி இப்போ ஒரு ஸ்டேட்டில் கூட வின் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு ப்ரோ நாட்ஸி பார்ட்டி, அவங்க இமிகிரேஷனுக்கு அகேன்ஸ்டான பார்ட்டி தான். ஃபஸ்ட் டைமாக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்வீடனில், ஸ்லோவாக்கியாவில், ஃபின்லாண்டில், ஏகப்பட்ட கண்ட்ரீஸில், ஃப்ரான்ஸில் இப்போ மரீன் லிப்பனோட நேஷ்னல் ராலி பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்காங்க. இட்டாலியில் பவருக்கே வந்துட்டாங்க. ஹங்கரியில் பவரில் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஒரு நேஷ்னலிஸ்ட் அஜெண்டாவோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். இப்போ ட்ரம்ப்பும் பார்த்தோம்னா ஓரளவுக்கு அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நம்ம ட்ரம்ப்பையும் பார்க்கணும். ட்ரம்ப்போட ஸ்டாண்டும் என்னென்னா, இல்லீகல் இமிகிரன்ஸ் உள்ளே வரக்கூடாது அப்படின்றது ஒன்று. அதை தாண்டி லீகல் இமிகிரன்ஸுமே அவர் பீரியடில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் போட்டு லீகல் இமிகிரன்ஸ் உள்ளே வரதையும் அவர் கம்மி பண்ணார். ஸோ இப்போ அவர் அமெரிக்காவை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்கன் பீப்புளும் அதில் அடங்குவாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக உள்ளே வரதெல்லாம் அவர் வந்து ஸ்டாப் பண்ண தான் விரும்புவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்தியன்ஸுமே பார்த்தோன்னா நிறைய லேயர்ஸ் இருக்காங்க. ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த இமிகிரன்ஸ் இருக்காங்க, 50 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்த இமிகிரன்ஸ் இருக்காங்க, இப்போ ரீசெண்டாக உள்ளுக்கு போகிற இமிகிரன்ஸ் இருக்காங்க. ஸோ பழைய இமிகிரன்ஸ்லாம் பார்த்தோன்னா அவங்க கூட அமெரிக்கன் அந்த சொசைட்டியோட நல்லா மெர்ஜ் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களுமே கூட நல்லா சாலிடாக ட்ரம்ப்பை சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ நீங்களே இமிகிரன்ஸ் தான் எப்படி ட்ரம்ப்பை சாலிடாக சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா, அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இப்போ வரக்கூடிய புது இமிகிரன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, எங்கள் சொசைட்டியோட இன்டெகிரேட் ஆக மாட்டேங்கிறாங்க, ஸோ அதனால் இந்த இமிகிரன்ஸை நாங்கள் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக சில நண்பர்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அவங்க வந்து இந்தியன்ஸாக இருந்தாலும் அவங்க ஆன்டி இமிகிரண்ட்டாக இருக்காங்க, இமிகிரேஷனாக இருக்காங்க. ஸோ இமிகிரன்ஸ் நிறையா வரது வந்து அவங்க விரும்புறதில்ல. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, ட்ரம்ப் வந்து இமிகிரேஷனை பெருசாக என்கரேஜ் பண்ண மாட்டார். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இமிகிரேஷன் நிறைய நடக்கணும்னா அதுக்கான சூழலும் வேணும். 90ஸ்க்கு அப்புறம் குளோபலைசேஷன் நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த காலகட்டம். அப்போ உலகம் ஃபுல்லாக மக்கள் வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாடுக்கு போக வேண்டிய தேவைகள் இருந்தது. ஏன்னா நிறைய ப்ராஃபிட் இருந்தது. ப்ராஃபிட் இருக்கும்போது யூஎஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நிறைய நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இந்தியா நிறைய நாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, யூரோப்லேருந்து நிறைய பணம் வெளில வரும். ஸோ பணத்தை மாற்றி மாற்றி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய வாய்ப்புகளும் கிரியேட் ஆகும், லேபரும் அதே மாதிரி ஷிஃப்ட் ஆகும். இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய தொழிலாளர்கள் துபாய்க்கும் அங்கெங்கெல்லாம் போகிறாங்கன்னா அங்கே நிறைய வேலை நடக்குது, அதுக்கு ஆட்கள் தேவை, அதனால போகிறாங்க. ஸோ இக்கானமி அதே மாதிரி முன்னாடி மாதிரி ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் லேபர் வந்து இமிகிரேட் ஆகிறதுக்கு தேவை இருக்காது. சும்மா நம்ம இமிகிரேட் ஆக முடியாதுல்ல, அதுக்கான தேவை இருக்கணும்ல. ஆனால் இப்போ நான் பார்த்த அளவில் இக்கானமி வந்து கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குளோபலாக இக்கானமி ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவரால் இப்போ ஜெர்மனியில் பார்த்தோன்னா இமிகிரேஷனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அசைலம் சீக்கர்ஸ் எல்லாம் பெருசாக என்டர்டெயின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இங்கே நினைக்கிறேன், ஸ்வீடனில் நினைக்கிறேன், $30,000 கொடுக்குறோம், நீங்கள் ஸ்வீடன்லேருந்து கிளம்பிட்டீங்கன்னா $30,000 கொடுக்குறோன்ற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் கிளியர் இண்டிகேஷன் அவங்களுக்கு இமிகிரன்ஸுக்கான தேவை அவங்க நாட்டில் இல்லை அப்படின்றது. அவங்க நாடு வேகமாக க்ரோ ஆகுது, பெரிய எக்கனாமிக் பூம் இருக்குன்னா தேவைப்படுவாங்க, அவங்களே கூப்பிட்டு உள்ளே உட்கார வைப்பாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில் ஒன்று ட்ரம்ப் என்டர்டெயின் பண்ண மாட்டார், ரெண்டாவது அதுக்கான சூழலும் இல்லை அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஒருவேளை கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னா, கமலா ஹாரிஸ் வந்தாங்கன்னா இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்மூத்தாக வேணா கொண்டு போவாங்க. அதான் இதில் ரெண்டு விஷயம். ஒன்று என்னென்னா, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ரைட் விங் ட்ரெண்ட் போயிட்டுருக்கு, எக்கானமிலாம் ஸ்லோவாக இருக்குது. யூஎஸில் அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து ட்ரம்ப் தான். ஆனால் ரைட் விங் யூரோப்பை கேப்சர் பண்ணுற மாதிரி ரைட் விங்கால் அமெரிக்காவை கேப்சர் பண்ண முடியுமான்றது டவுட்டு. ஏன்னா அமெரிக்காவில் வந்து அது ஒரு சூப்பர் பவர். யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, யூரோப் சூப்பர் பவர் கிடையாது, யூரோப்பில் நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருக்குது, ஆனால் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர். ஸோ ட்ரம்ப்னாலேயும் அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்கன் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்கால் யூஎஸ்ஏவை கேப்சர் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா அப்படி கேப்சர் பண்ணியாச்சுன்னா அமெரிக்காவோட அந்த சூப்பர் பவர் கேரக்டர் வந்து பெருசாக அடி வாங்கிடும். ஸோ அந்த வகையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, கமலா ஹாரிஸ் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணுவாங்க. அமெரிக்கா ஒரு சூப்பர் பவராக, ஒரு வீக்கான சூப்பர் பவராக கன்டினியூ ஆகிறதுக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ இருக்கிற இந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் எல்லாம் வரவங்க ஓப்பனான ஒரு கண்ட்ரியாக தான் இருக்கணும். வேர்ல்ட் இஸ் ஃப்ளாட்னு ஒரு புக் இருக்கு இல்லையா, தாமஸ் ஃப்ரீட்மேன் எழுதின புக், முன்னாடி ரொம்ப ஃபேமஸான ஒரு புக். அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் அவர் சொல்லியிருப்பார்.
ட்வின் டவர்ஸ் வந்து விழுந்ததுக்கப்புறம் புஷ் பீரியட் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிடறாங்க, எதை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப த்ரெட்டாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு இமேஜினரி வாலை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இந்த இமேஜினரி வால் வந்து பெரிய ஒரு ஆபத்து. அமெரிக்கா மாதிரியான ஒரு சூப்பர் பவருக்கு அது பெரிய ஆபத்து. ஈரான் மாதிரியான கண்ட்ரிக்கு இது பிரச்சனை கிடையாது, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிக்கு அது பிரச்சனை கிடையாது. அமெரிக்கா சூப்பர் பவராக இருக்கும்போது நீங்கள் எல்லாரோடையும் என்கேஜ் ஆகிட்டு இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஐசோலேட் பண்ணிக்க முடியாது. ஒரு சூப்பர் பவர் தன்னை ஐசோலேட் பண்ணிக்க முடியாது, எல்லாரோடையும் ஆக்டிவாக என்கேஜ் ஆகிட்டு இருக்கணும். தாலிபான்லேருந்து எல்லாரோடையும், ஃப்ரான்ஸ்லேருந்து இட்டாலியிலேருந்து எல்லாரோடையும் என்கேஜ் ஆகணும். ஸோ இப்போ அமெரிக்கா வந்து ஐசோலேட் ஆகக்கூடாது அப்படின்றது தான் அதில் அழகாக அவர் பேசியிருப்பார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ட்வின் டவர்ஸோட அந்த அட்டாக்கு அப்புறம் அமெரிக்கா தன்னை ஐசோலேட் பண்ணிட்டாங்க, அது பெரிய ஆபத்தை ஏற்படுத்துதுன்றதான் அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா இப்படி தான் கன்டினியூ ஆக முடியும். டெமோக்ராட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு லிபரலான ஒரு எக்கானமியாக எல்லாரும் உள்ளே வர்றது, எல்லாருக்கும் ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறது தான் அமெரிக்காவுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ட்ரம்ப்போட இந்த பாலிசிஸ் வந்து கொஞ்சம் அமெரிக்கன் சூப்பர் பவர் கேரக்டருக்கு பெருசாக மேட்ச் ஆகுது. சார், இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு விஷயம், இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற மோதல், ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற நட்பு, இந்த ரெண்டு விஷயங்களையும் அமெரிக்கா அவங்களுடைய பார்வையிலேருந்து எப்படி பார்க்குறாங்க? இதை கண்டிப்பாக அவங்க விரும்ப மாட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தளவில் அமெரிக்கா மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாருமே இந்தியா ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்கக்கூடாது, இந்தியா யுக்ரைனை சப்போர்ட் பண்ணணும், ரஷ்யாட்டிருந்து கொஞ்சம் பின்வாங்கணும் அப்படின்றது தான் வெஸ்டோட விருப்பமாக இருக்குது. பட் ஜெயசங்கர் அவர்கள் கிளியராக ஏற்கனவே சொல்லிட்டாரு, வெஸ்டர்ன் நேஷன்ஸோட ப்ராப்ளம் வந்து ஒட்டுமொத்த உலகத்தோட ப்ராப்ளம் கிடையாது, அது உங்கள் ப்ராப்ளம் மட்டும்தான். ஸோ நாங்கள் எங்களோட நலன்லேருந்து நாங்கள் எங்களோட பாலிசிஸை நாங்கள் ஃப்ரேம் பண்ணுவோம், எங்களுக்கு ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, தேவை இருக்குது, அது ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, நாங்கள் அதெல்லாம் ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்கோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அவர் சொல்கிறார். ஸோ இந்தியன் ஸ்டாண்டில் அது கரெக்ட் தான். இந்தியாவுக்கு ரஷ்யாவோட க்ளோஸாக இருக்கிறனால லாபங்கள் இருக்குன்னா அதை டெஃபினட்டாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். யுக்ரைன் நடக்கிற சண்டையும் யூரோப்பில் இருக்க பிரச்சனையும் அவங்க பிரச்சனை அது. ஆனால் இதை தாண்டி இதில் ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பு இருக்குல்ல, இது சஸ்டைனபிளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இது கண்டினியூ ஆக முடியுமா இதே மாதிரி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ரஷ்யாவும் சைனாவும் க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டோம்னா, ரஷ்யாவுக்கு சைனா ரொம்ப தேவையா இந்தியா ரொம்ப தேவையா அப்படின்னு வரும்போது ரஷ்யா யாரை சூஸ் பண்ணுவாங்க? சைனாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சைனாவோட அவங்க பெரிய ஹியூஜ் வால்யூமில் அவங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, சைனாட்டிருந்து ஹெவியாக சப்போர்ட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சைனா ரஷ்யாவுக்கு பண்ணக்கூடிய விஷயத்த இந்தியானால ரஷ்யாவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா சைனா வந்து பெரிய ஒரு மேசிவ் எக்கானமியாக இருக்காங்க, ஏறக்குறைய யூஎஸ் சைஸில் ஒரு 75% இருப்பாங்க. ஸோ பெரிய ஒரு எக்கானமி, அவங்க இன்னைக்கு ரஷ்யாவை பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண்கள்லாம் அதிகரிக்குது, பிரச்சனைகள் அதிகரிக்குதுன்னா ரஷ்யா வந்து ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க, சைனாவுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய இடத்துக்கு. சைனா ஆர் இந்தியா சூஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அப்போ வந்து ரஷ்யா சைனாவை தான் சூஸ் பண்ணும். அதே மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்தியாவும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. சைனாவுக்கு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவாங்க. குறிப்பாக இப்போ சைனா லெட்ஸே இந்தியா கிட்ட அக்ரெசிவாக வராங்கன்னு வச்சுப்போம், இந்தியன் பவுண்டரியில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம், அதெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்குது. சைனா சுற்றி எல்லா இடத்துலையுமே ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இங்கே தான் கொஞ்சம் கம்மி அக்ரெசிவாக இருக்காங்க. அக்ரெசிவாக வராங்கன்னா நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. நம்ம இப்போ யார்கிட்ட போக வேண்டியிருக்கும்? யூஎஸ்கிட்ட போக வேண்டியிருக்கும், யூஎஸோட அலைஸ்கிட்ட தான் நம்ம போக வேண்டியிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்போ நம்மளை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க நம்மளை புஷ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற மோதல் பற்றி அமெரிக்காவுடைய பார்வை என்ன? இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற மோதல் பற்றி அமெரிக்காவுடைய, அது அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையே இருக்கிற மோதல் அமெரிக்காவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ சைனாவை வந்து எல்லா சைட்லேருந்து அவங்க கண்டெயின் பண்ணுறாங்க. பசிபிக் கடலில் ஹெவியாக அவங்க கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க, குவாட்லாம் அதனால தான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கடலில் வந்து டிஃபென்ஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சைடில் ஃபுல்லாக அக்ரெசிவாக அவங்க சைனாவை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேயும் இந்தியா சைடில் இருந்தும் புஷ் பண்ணணும், எக்கனாமிக்கலாக புஷ் பண்ணலாம். இப்போ ஆக்கஸ் தான் ஃபர்ஸ்ட் நான் குவாட் சொன்னேன்ல, ஆக்கஸ் அது குவாடை பொறுத்தளவில் இந்தியா வந்து குவாடில் இருக்காங்க. ஸோ அது வந்து எக்கனாமிக்கலாக சைனாவை வந்து கண்டெயின் பண்ணுறதுக்கு குவாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருசாக எதுவும் ஆக்ஷன்ஸ் எதுவும் அவங்க கையில் எடுக்கல, பட் இருந்தாலும் ஐடியா என்னென்னா எக்கனாமிக்கலாக இந்தியாவை யூஸ் பண்ணி அவங்க சைனாவை கண்டெயின் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ சைனாவோட க்ரோத் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த லாஸ்ட் 3-4 இயர்ஸாக. கோவிட்க்கு அப்புறம் சைனாவோட எக்கானமி பெருசாக பிக்கப் ஆகலை. ஸோ ஓரளவுக்கு ஸ்டாக்னேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
சைனாவை அவங்களால இன்னும் ஸ்க்வீஸ் பண்ண முடியும். நினச்சாங்கன்னா சைனாவை இன்னும் கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் மேபி இந்தியாவை யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரலாம். இந்தியாவை ஒரு சைனாவுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு மார்க்கெட்டாக கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரொடக்ஷன் ஹப்பாக கிரியேட் பண்ணலாம். இப்போதைக்கு நமக்கு அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இல்லை, பட் அதெல்லாம் ஸ்லோவாக நம்ம டெவலப் பண்ணலாம். இது இந்தியாவுக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. வெஸ்ட்டு வந்து இப்போ சைனாவை அக்ரெசிவாக புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா வெஸ்ட்டுக்கு இந்தியா ரொம்ப தேவை, அது இந்தியாவுக்கும் ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் அது. கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற முரண்பாடுகளில் அமெரிக்காவுடைய பார்வை வந்து இந்த மாதிரி இருக்குங்கிறது சொல்லியிருக்கீங்க. அதே போல் ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்கிற நட்பு பற்றியும் அந்த இடத்துல ரஷ்யா யாரை சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அமெரிக்காவுடைய எலெக்ஷன்ஸ் பற்றியும் நிறையா பேசியிருக்கோம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். நன்றி. நன்றி.